ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சவங்க எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. கத்திரிக்காய் சட்னி செய்ய போகிறேன். 1 கிலோ கத்திரிக்காய் இது. அப்புறம் இது பாருங்கள், 1/4 கிலோ வெங்காயம் வச்சுருக்கேன். அதே மாதிரி தக்காளி ஒரு 350 மட்டும் தக்காளி வச்சுருக்கேன் அளவு. அப்புறம் இது பாருங்கள், வெந்தயம் ஜீரகம் வறுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இது எள்ளு, கருப்பு எள்ளு, இது வெள்ளை எள்ளு. இதுவும் 1.5 ஸ்பூன் வச்சுருக்கேன். இது 2.5 ஸ்பூன் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது தனியா ஒரு 3 ஸ்பூன் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் வேர்க்கடலை ஒரு 50 கிராம் வேர்க்கடலை. இது எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா மெலிசாக மிக்சியில் அரைச்சிட்டு தான் நான் இது கத்திரிக்காய் சட்னி செய்ய போகிறேன். பாருங்கள், இதுக்கு பூண்டு வச்சுருக்கேன். ஒரு 3 முழு பூண்டு, 3 பூண்டு. இது முழு பூண்டு 3. அப்படி கணக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 கிராம் வச்சுக்கிங்களேன். 100 கிராமும் வராது, ஒரு 50 கிராம் கிட்ட வரும். இந்த 50 கிராம் பூண்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் கட் பண்ணிவிட்டு எல்லாமே காமிக்கிறேன் உங்களுக்கு வீடியோ. இந்த சட்னி கத்திரிக்காய் சட்னி அந்த பிரியாணிக்கு எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். பாருங்கள். ஓகே காய்ஸ், இது பாருங்கள், நான் கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். உள்ளே பூச்சி இருக்காது நல்லா பார்த்து இது பண்ணிக்கணும். உங்களுக்கு தெரியும் பூச்சி இல்லை. எல்லாமே நான் அந்த மாதிரி தான் பார்த்து கட் பண்ணியிருக்கேன் 1 கிலோவுக்கு. அதுக்கப்புறம் தண்ணி இது பாருங்கள், வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இதை இது தாளிப்போம்ல, அந்த மாதிரி வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இதில் நான் காமிச்சப்போ உங்களுக்கு கசகசை போடல. கசகசவும் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டால் சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் சட்னி நம்ம பெரிய விருந்து கல்யாண விருந்து சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி டேஸ்ட்டு வரும் இந்த இதில். அப்புறம் அந்த பிரியாணிக்காக இதுவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 கிலோ பிரியாணியை கொடுத்துருக்காங்க ஆர்டரு. ஸோ 3 கிலோ பிரியாணிக்கு 1/4 கிலோ பூண்டு, 350 கிராம் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் நான் இப்போ எடுத்துகிட்டு போய் இதெல்லாம் மிக்ஸியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் எப்படி நான் பண்ணுறது காமிக்கிறேன். ஸோ நான் இப்போ இதில் எண்ணெய் போட போகிறேன். பாருங்கள், 1/4 கிலோ எண்ணெய் போட்டேன். 1 கிலோவுக்கு 1/4 கிலோ எண்ணெய் போதும். அப்புறம் இது மஸ்டர்ட் வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் மிளகு. முதல்ல இது எண்ணெய் சூடாயிடுச்சு. அப்புறம் மஸ்டர்டு மிளகு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு இந்த பூண்டும் வெங்காயம் முதல்ல அரைச்சி போட்டுடலாம். அதுக்கு முன்னால் இது முதல்ல மிக்சியில் அப்படியே தண்ணி போடாமல் அரைச்சிக்கலாம். இது தனியாக நாங்கள் அரைக்கணும் தேவையில்லை. இது மட்டும் வெங்காயம் பூண்டு கூட போட்டுட்டு இது மட்டும் அப்படியே இது மொத்தமாக அரைச்சிக்கலாம். எல்லாமே இதில் தானே போட போகிற, தனி அரைக்க தேவையில்லை. ஸோ இது மட்டும் நான் இதில் போடாமல் இது மட்டும் நான் அப்படியே காஞ்சி அரைக்க போகிறேன். ஸோ இது எண்ணெய் சூடாக வரைக்கும் இது அரைச்சிக்கலாம். பாருங்கள், மொத்தமாக போட்டுட்டேன். முதல்ல இது நல்லா பாஷாக அடிச்சிக்கலாம். எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்குது, அதனால தான் எனக்கு கொஞ்சம் இதெல்லாம் இருக்குது. ஸோ நான் இந்த இதெல்லாம் முதல்ல போட்டுடுறேன். இது அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது மொத்தமாக அரைச்சது அவ்வளோ நல்லா ஸ்மெல் வருது காய்ஸ். எப்படி பாருங்கள், நல்லா மெலிசாக ஆயிடுச்சு இது. ஸோ இப்போ இது அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாகிடுச்சு இது. ஸோ இது போடுறதுக்கு முன்னால் அந்த கடுகு, மிளகு, கருவேப்பிலை போட்டுடலாம். எண்ணெயில் சூடாயிடுச்சு. அப்படியே நான் புளி ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு 150 இருக்கும் இந்த புளி. அந்த மாதிரி புளி போட்டால் தான் நல்லா புளிப்பாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மறுநாளைக்கு அப்படியே நாளைக்கு தான் சாப்பிட போகிறோம், ஆனால் இன்றைக்கி நைட்டே நாங்கள் செய்கிறோம். ஸோ இது நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், இதில் போட்டுருவேன். கடுகு போட்டேன். அப்புறம் மிளகு, காஞ்சி மிளகாய் போட்டுடலாம். இதுக்கப்புறம் அந்த நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன்ல வெங்காயம், பூண்டு,
இது இது என்னது, இந்த ஜீரகம் வெந்தயம் இதில் போட்டுடலாம். நல்லா ஆயிடுச்சு. இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நாங்கள் இது மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் நினைக்கலாம் என்னடா இவ்வளோ எண்ணெய் போட்டிருக்காங்களேன்னு. ஆனால் இந்த இவ்வளோ 1 கிலோ கத்திரிக்காய்க்கு இவ்வளோ எண்ணெய் தேவை தான். சில பேர் எண்ணெய் கம்மியாக சாப்பிடுவாங்கல்ல. ஆனால் இந்த மாதிரி இந்த சமையலுக்கு இந்த எண்ணெய் போட்டால் தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா வதக்கிட்டே இருக்கலாம் கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் இந்த மசாலாவும் போட்டுடலாம். ஏன்னா இதில் நான் தனியாக சேர்த்திருக்கனால வெறும் மஞ்சள் மிளகாத்தூள் போட போகிறேன். கருவேப்பிலை போட்டுடலாம். இதெல்லாம் ஃபுல்லாக முடிஞ்சிட்டு அப்புறம் லாஸ்ட்டில் நல்லா கத்திரிக்காய் வெந்துட்டு அப்புறம் லாஸ்ட்டில் ஒரு தடக்கா இது லைட்டாக கருவேப்பிலை வெங்காயம் போட்டு கடுகு போட்டு இதெல்லாம் போட்டுட்டு நான் லைட்டாக தடக்கா கொடுக்க போகிறேன். அந்த மாதிரி மேலே வச்சிங்கன்னா அந்த போட்டிங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். பெருங்காயம் போட்டு அந்த மாதிரி தடக்கா கொடுத்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் வாசனை போடுவோம். இப்போ தான் லைட்டாக வந்துட்டு இருக்குது. நல்லா இந்த இஞ்சி பூண்டு ஜீரகம் வெந்தயம் எல்லாம் நல்லா வாசனை வரணும். நல்லா இது தாளிச்சிட்டா நல்லா இது பண்ணி மிக்ஸ் ஆனால் நல்லா வாசனை வரும். நீங்கள் சமைக்கிறப்போ உங்களுக்கு தெரியும் எப்படி வாசனை வரும்னு. அந்த மாதிரி நல்லா வாசனை வந்தால் தான் ஒரு 10 நிமிஷமாவது நாங்கள் இது அப்படியே எண்ணெயிலேயே வதக்கணும். அதுக்கப்புறம் தான் நாங்கள் கத்திரிக்காய் போட்டுட்டு அந்த மசாலா போட்டுட்டு அப்புறம் லாஸ்ட்டில் தக்காளி போட்டுட்டு புளி போட்டுடலாம். ஸோ நல்லா ஸ்மெல் வருது. இப்போ இந்த கத்திரிக்காய் போட்டுடலாம். இந்த மசாலையே நாங்கள் அப்படியே வதக்கிட்டே இருந்தால் அந்த கத்திரிக்காய்க்குள்ளே மசாலா போய் செம்ம டேஸ்ட்டாக வரும். இது நீங்கள் வீட்டுக்குள்ளே அந்த பிரியாணி கூட சாப்பிட்ணுன்னு இல்லை, சாதம் வச்சுக்கிட்டு கூட நீங்கள் சாப்பிட்லாம். இது சமையல் பண்ணி 1 வாரம் கூட கெட்டு போகாது. நீங்கள் அப்படியே வச்சு சூடு பண்ணி கூட வச்சா இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சா கூட அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இது நாங்கள் போட்டுடலாம். இப்போ இந்த மஞ்சள் தூள் மிளகாத்தூள் நான் போட்டுறேன். ஸோ பார்த்திங்களா இது கூட அப்படியே பச்சை மிளகாய் போட்டுடணும். நான் கட் பண்ணி எல்லாம் போடல, அப்படியே முழுசாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா கட் பண்ணி போட்டால் அந்த விதைகை உள்ளே போய் அந்த சாப்பாடில் எங்களுக்கு சாப்பிட்றப்ப வரும். சில பேருக்கு ஒத்துக்கும், சில ஒத்துக்காது. எங்கள் வீட்டிலன்னா நான் அப்படி தான் சமைப்பேன். அப்படியே லைட்டாக நடுவில் கட் பண்ணி போட்டுருவேன். ஆனால் நாங்கள் எங்கள் தெரிஞ்சவங்களுக்கு பண்ணி தரனால நான் அப்படியே போட்டேன். ஸோ இது நல்லா கொஞ்சம் நேரம் ஆகட்டும். அதுக்கப்புறம் போட்டு மறுபடியும் காமிக்கிறேன். ஸோ பாருங்கள் நல்லா இப்போது சால்ட்டு கொஞ்சம் போட்டுடலாம். ஒரு 2 ஸ்பூன் நான் முதல்ல போடுறேன், அப்புறம் டேஸ்ட்டு பார்த்துட்டு போட்டுக்கலாம். கீழே இது அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா நான் பெரிய இதில் தான் வச்சு சமைப்பேன். பெரிய அடுப்பில் அது மேலே இருக்குது, ஸ்லாப் மேலே. அது நாளைக்கு தான் அந்த பிரியாணி அக்கறி சமைக்கிறப்போ எடுக்கலாம். சரி 1 கிலோ தானே, இந்த அடுப்புலேயே சமைச்சிக்கலாம். இதுவும் பெரிய அடுப்பு தான், 2 பக்கமே பெரிய கேஸ் அடுப்பு, சின்னது இந்த பக்கம் 2. ஸோ கொஞ்சம் நேரம் 1 டம்ளர் தண்ணி போட்டுட்டு நல்லா கொஞ்சம் அப்போ அரைவாசி வெந்துச்சுன்னா தக்காளியும் போட்டுடலாம்.
அதுக்கப்புறம் தான் மற்றது இதெல்லாம் அப்படி போட்டுக்கலாம். புளியும் இதை இப்போ கொஞ்சம் வெந்துச்சுன்னா தக்காளி போட்டுடலாம். இதை பாருங்கள், கொஞ்சம் கூட அடி பிடிக்கல. பார்த்தா அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். ஓகே, நான் தண்ணி போட்டுவிட்டு கொஞ்சம் அரை வெந்துச்சுன்னா நான் காமிக்கிறேன். ஸோ தண்ணி போட்டுட்டேன். இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா அரை வெந்துச்சுன்னா கூட போதும். அதுக்கப்புறம் மற்றது மசாலாலாம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா மீது முழுசாக வெந்துடும். ஓகே, மறுபடியும் இந்த வீடியோ நான் கண்டினியூ பண்ணுறேன். வெந்துச்சு அப்புறம் நல்லா வெந்துச்சு பாருங்கள். முக்கால்வாசி கூட வெந்துச்சு கத்திரிக்காய். எப்படி இருக்கு பாருங்கள். இப்போ இந்த மசாலா போட்டு நாங்கள் அரைச்சோம் இல்லை அந்த மசாலா ஸோ இப்போ நாங்கள் தக்காளி போட்டுடலாம். காரம் பார்த்து நாங்கள் காரம் போட்டுக்கலாம். உப்பும் எவ்வளோ வேணுமோ உப்பு போட்டுக்கலாம். இப்போதைக்கு நான் 2 ஸ்பூன் போட்டது உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் தாங்க சால்ட்டும். காரம் வேணும்னா காரம் போட்டுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இது கொதிக்கிட்ட அப்புறம் நாங்கள் இது புளி கரைச்சி விட்டுடலாம். பாருங்க, வெந்துச்சு, கத்திரிக்காய் வெந்துச்சு. ஃபுல்லாக வெந்துச்சு பாருங்கள். ஸோ நான் இப்போ புளி கரைச்சி விட்டுட்டு நான் மறுபடியும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ புளி கரைச்சி இதில் ஊற்றுறேன் கைஸ். பாருங்கள், கத்திரிக்காயும் உடையில அப்படியே நான் எப்படி போட்டேன்னா அப்படியே இருக்குது. நல்லா வெந்துச்சு கூட. இந்த மாதிரி தான் இருக்கணும். சில பேர் போட்டு கிண்டி கத்திரிக்காவே கண்ணுக்கு தெரியாது, சட்னி தான் இருக்கும். இந்த மாதிரி பாருங்கள் எப்படி இருக்கு. இந்த மாதிரி நைட்டு செஞ்சு வச்சு காலையில் நாங்கள் சர்வ் பண்ணேன். சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இது இன்னும் கொஞ்சம் புளி கரைச்சி விட்டுட்டு இதுக்கு மேலே கொத்தமல்லி போட்டுடலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்க நல்லா இதாகிடுச்சு. புளியெல்லாம் போட்டுட்டேன். இப்போ சால்ட்டு கம்மியாக இருக்குது. இன்னும் 2 ஸ்பூன் போடுறேன் நான் சால்ட்டு. பார்த்தீங்களா, கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் நாங்கள் கொத்தமல்லி போட்டுட்டு இது ஆறிச்ச அப்புறம் இந்த பாருங்கள் வினிகர் வச்சுருக்கேன். இந்த வினிகர் ஒரு அரை வினிகர் போட்டுடலாம் இதில். அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், கெட்டு போகாது. ஸோ இது கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறம் நான் மறுபடியும் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், கொதி வந்துருக்கு. இப்போ இன்னும் கொத்தமல்லி போட்டுடலாம். இந்த மாதிரி கத்திரிக்காய் சட்னி கல்யாணம் விருந்து சட்னி மாதிரி இருக்கும். இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வீட்டில். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி கத்திரிக்காய் போட்டு கூட சமைச்சு பார்க்கலாம். நீங்கள்
1 கிலோ இல்லை 1/4 கிலோ 1/2 கிலோ எப்படி இருக்கோ அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது கூட மட்டன் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை, ஃபிஷ்ஷு, ஸோ இதெல்லாம் நல்லாயிருக்கும். சில பேர் நான்வெஜ் சாப்பிடாம இது பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்தால் இது கூட என்ன உங்களுக்கு டிஷ்ஷு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்லாம். பாருங்கள் நல்லா கொதி வருது. ஒரு 10 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிச்சுன்னா அது ஆறிச்சப்புறம் லைட்டாக கட்டியாகிடும். மறுபடியும் காலையில் லைட்டாக சூடு பண்ணிக்கலாம் இது. ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆறிச்சப்புறம் தான் வினிகர் போடணும். அப்படியே சூடில் போட்டிங்கன்னா அவ்வளோ வினிகர் அவ்வளோவா டேஸ்ட்டு அவ்வளோவா வராது. லைட்டாக கசக்க மாதிரி ஆகிடும். அதான் பெரிய பெரிய கல்யாண சத்திரத்தில் சமைப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நைட்டே சமைச்சி கத்திரிக்காய் அதெல்லாம் நைட்டே கட் பண்ணி சமைச்சி வச்சுட்டு காலையில் வினிகர் போட்டுவிடுவாங்க. அதில் இல்லை நைட்டே முடிஞ்சால் கூட லைட்டாக ஆறிச்சு அப்புறம் போட்டுடுவாங்க. ஸோ வினிகர் வந்து லைட்டாக ஆறணும், ஃபுல்லாக ஆறணும்னு தெரியல, லைட்டாக ஆறினா முக்கால்வாசி ஆறினா போதும். இல்லைன்னா நல்லா ஜில் ஆகிட்டுனா கூட போட்டுக்கலாம் வினிகர். ஆனால் இதுக்கு டேஸ்ட்டு இன்னும் எடுத்து கொடுக்குறது வினிகர் தான். நாங்கள் அந்த மாதிரி புளியும் போடணும். அப்போ தான் அந்த காரம் புளி எல்லாம் சேர்த்து அந்த வினிகரோட இதெல்லாம் சேர்த்து டேஸ்ட்டு வரும். ஸோ பாருங்கள் நல்லா கொதி வருது. நான் லைட்டாக தாளிக்க மாட்டேன், காலையில் தான் தாளித்து போட்டுடுவேன். ஏன்னா அப்போ தான் அந்த எண்ணெய் கொஞ்சம் மேலே நிற்கும். ஓகே காய்ஸ், எப்படி இருக்குது பார்த்து சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ. அல்லாஹ் ஹாஃபிஸ்.